நான் 10 மணி ஆச்சு, நான் கடை ஓப்பன் பண்ணிடுவாங்கண்ணா. இருறா நான் வரல, நான் சொல்றேன். கையில காசு இல்லை, நானும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணா வணக்கங்கண்ணா. வாங்க தம்பி வணக்கம். என்ன ஊருக்கு புதுசா? ஆமாங்கண்ணா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? 2 மாடு பிடிச்சிட்டு வந்தேன். அப்படியே பார்த்துட்டு நல்ல மாடு இருந்தா கையோட பிடிச்சிட்டு போயிடலாம் வந்திருக்கேன். பாருங்க காசு கூட கையில வச்சிருக்கேன். அப்படிங்களா? இதெல்லாம் சரியான நேரம். உன் கைவரிசை காட்டுண்ணா. இப்ப பாடுறா என் கைவரிசைய. தம்பி வாங்க தம்பி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படிங்களா? ஆமா பாருங்க, இதெல்லாம் நம்ம மாடு தான். பாருங்க மொத்தம் 10 மாடு வச்சிருக்கான். ஓ அப்படிங்களா? ஆமா. சரி வாங்கிடலாங்க. டைம் இல்ல, வேற ஆளு வந்துருவாங்க. வாங்கிக்கலாம். போடுங்க, துண்டை போடுங்க. இது கட்டுப்படி ஆகாதுங்க. கட்டுப்படி ஆகாதுன்னா மாட்டை சும்மா தரத்தாங்க. இதுக்கு மேல முடியாதுங்க. முடிஞ்சு போச்சு. போங்க போங்க, கொடுங்க. எவ்வளவு இது? 45,000. 45,000மா? என்ன 50,000 2 மாடு கொடுத்துருக்கலாம். சரி ஒன்ன பார்த்தா பாவம் மாதிரி தெரியல. சரி பொழைச்சிக்க, ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்க. போங்கடா போங்க. அப்பாடா, அடிச்சுட்டு வந்த கள்ள நோட்டை இவனுட்டு கொடுத்து 2 மாடு பிடிச்சாச்சு. இந்த மாட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு